வந்து சின்ன வயசுல வந்து மில்லில் பஞ்சு மில்லில் வந்து வேலை பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த பஞ்சோட டஸ்ட் எல்லாம் வந்து உள்ளே போய் அவங்களுக்கு வந்து அந்த வீசிங் இருந்துச்சு லங்ஸில். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு பர்சன், அது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு எபிசோடில் நான் அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. வணக்கம்மா. ஓகே, இவங்க தான் இன்னைக்கு நம்ம எபிசோடில் நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட்டு கிடையாது, இவங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க தான். ஸோ இவங்க யார், என்ன, இவங்களுக்கு என்ன ஏஜ், என்ன பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கு, இப்போ எப்படி இருக்குது அப்படி தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க அவங்களுக்கு என்ன பேச போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். பாட்டிமா, நீங்கள் சொல்லுங்க உங்கள் பேர், உங்கள் வயசு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக கொஞ்சம் உங்களை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். என் பேர் மயிலாத்தா, 94 ஆச்சு. 94 வயசு இருக்குது. ஓகே. சர்க்கரை இருந்தது, பிரஷர் இருந்தது. ஓகேங்க. கையாளெல்லாம் வலி இருந்து இப்போ பரவாயில்ல. இது வந்து குட்டெழுதுக்கு பிற்பாடு நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் எத்தனை மாதமா இல்லை எத்தனை நாளாக இது வந்து நீங்கள் போட? 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்ன மாற்றம் இருக்காது, இதெல்லாம் எடுக்க பரவாயில்ல, நல்லா இருக்குது. சக்கரை மாத்திரை சாப்பிடுறோம். இப்போ சக்கரை மாத்திரை சுத்தமாக சாப்பிட்றோம். சாப்பிடுறது அது நல்லா இருந்துச்சு. ஓ சரி சரி சரி. உருது இந்த இடத்துல வந்தேன். சரி சரி, பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல. ஓகே, இது அது இங்கே வந்து இந்த சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியுமா? ஓகே ஓகே ஓகே. தூக்கம் எல்லாம் எப்படி உங்களுக்கு? முதல்ல வந்து தூக்கம் வருது. சரி சரிங்க. குட்டெழுதுலேருந்து தூக்கம் நல்லா வருது. ஓகே, மார்னிங் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கா, எப்படி உங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் பரவாயில்ல. அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா நல்லா இருக்கீங்க. கேட்டீங்க இல்லையா? ஆனால் இது வந்துட்டு நம்ம நான் அன்னைக்கே சொன்னவங்க கிட்ட சின்ன வயசுல இருந்து ஒரு ஏஜே கிடையாது. இவங்களுக்கு பாருங்க 94, ஆனால் இப்போ வந்துட்டு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு சுகர் பிரச்சனை, ப்ரெஷர் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கும் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. அப்படின்னா இது அவங்க இங்கே வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அதுதான் இதுங்க. 3 மாசமா கண்டினியூஸாக காலையில நைட்டு வந்து காலையில் மட்டும் ஒரு வேளைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. மத்தியானம் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றீங்களா? ஓகே. பால் தான் குடிக்கிறீங்களா நீங்கள்? சரி சரி சரி. ஓகே ஓகே. மத்தியான சாப்பாடெல்லாம் நீங்கள் நார்மலாக எப்பவும் போது சாப்பிட்டுருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு நடக்கிறதுக்கு மற்ற வண்டி வேறு அதெல்லாம் ஒன்றும் இது சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கா? ஒரு பிரச்சனை நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எதுனா சுகர் சக்கரத்துலேருந்து நீங்கள் இப்போ மாத்திரையிலிருந்து வெளியில் வந்திருக்கீங்க இல்லைங்களா? மாத்திரை இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும், அவங்களாவே சொல்லிட்டாங்க பாருங்க. இவங்க வந்துட்டு அவங்க பேர் சொல்லிருக்கணும். என் பேர் ராணி. மயிலம்மாச்சி வந்து எனக்கு அம்மாவோட அம்மா. அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லங்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 10 days ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு எடுக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் ப்ராப்ளம் இப்போ இந்த கிளைமேட் கொஞ்சம் கூட சளி பிடிக்கல, சுத்தமாகவே க்யூர் ஆகிடுச்சுன்னு சொன்னால். பஃப் எடுத்துகிட்டு இருப்பாங்க 2 times, இப்போ 1 single time எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் சுகர் அண்ட் ப்ரெஷர் இருந்துச்சு, ரெண்டுமே இப்போ டேப்லெட் நிறுத்தியாச்சு, ரெண்டுமே நில் ஆயிடுச்சு. எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க, இப்போ பார்த்தா அதை விட ஆக்டிவாக இருக்காங்க. மாடிப்படி ஏறி தான் அவங்க ரூமில் படுக்குவாங்க. அவங்களே மாடிப்படி ஏறுறது இறங்குறது எல்லா பக்கம் நடக்கிறது. யாரும் நாங்களாம் வந்து கையை பிடிச்சிட்டு எதுவும் எந்த ஹெல்ப்பும் பண்ணுறது இல்லை. அவங்களோட ஒரு லெக்கில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கிறது வந்துட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். ஓகே மேம், தேங்க்யூ. ஏன்னா பாட்டிமாவுக்கு எப்படி சொல்கிறோன்னு தெரியல. ஸோ இவங்களோட பேத்தி தான் அவங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ராணி மேம் கிட்டே கேட்டுருக்கு. அவங்க தான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஏன்னா நமக்கே தெரியும் சின்ன வயசு, இப்போ நமக்கே வந்துட்டு எத்தனை பிரச்சனைகள் வருது பாருங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஏஜுக்கு கூடிய பிரச்சனைகள் தவிர மற்றபடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ ஆனால் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து சின்ன வயசுல வந்து மில்லில் பஞ்சு மில்லில் வந்து வேலை பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த பஞ்சோட டஸ்ட் எல்லாம் வந்து உள்ளே போய் அவங்களுக்கு வந்து அந்த வீசிங் இருந்துச்சு லங்ஸில். அதுதான் வந்து அப்பப்போ இந்த
கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக மூச்சு விட முடியாமல் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு அந்த வீசிங். லாஸ்ட்டு ஜானில் வந்து பிப்ரவரியில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். இப்போது நாங்கள் இந்த ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சது மார்ச் 7th தான் எடுக்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ வித்தின் 3 monthsலேயே வந்து வித்தின் 2 monthsலேயே அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு. அவங்களோட இதை வந்து நான் அப்பயே சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே வந்து ஓனாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது சொல்லும் போதே அவங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கெல்லாம் வந்துட்டு வெளிப்படையாக இப்படி பார்க்குறது மட்டும்தான் தெரியும். ஓகே, நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே இவங்களாம் வந்துட்டு, ஏன்னா நானே இங்கே வர்றதுக்கு நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு நிறைய நானே யோசிச்சு தான் அந்த உள்ள என்ட்ரானது. ஆனால் எனக்கு வந்த ரிசல்ட்னால தான் நான் வந்து சரி எல்லாருக்கிட்டேயும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அது வந்துட்டு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் கொண்டு வரணுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு டெஸ்டிமோனி எடுக்கலான்னு நான் முடிவு பண்ணது. ஆனால் இவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சின்னு வேணால் சொல்லலாம். அவ்வளோ இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதனால தான் இவங்களை வச்சுட்டு இவங்க லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது, இல்லை இவங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இவங்க 100 ஆண்டுக்கு இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.